வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தனாசார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பாஸ்பரஸின் ஆக்சைடுகள், ஆக்சைட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸோட ஸ்ட்ரக்சர், அமைப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மொத்தம் 2 ஆக்சைடு இருக்குது. ஒன்று வந்து P4O6, இது வந்து நம்ம P2O3 அப்படின்னு போட்டு ட்வைஸ்னு போடுவோம்ல அது. அதாவது பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு. நெக்ஸ்ட்டு வந்து P4O10, இது வந்து பார்த்திங்கன்னா P2O5, இதோட ட்வைஸ். அது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு வந்து 2 தடவை இருந்துச்சுன்னா அது P4O10. ஸோ இந்த 2 ஆக்சைடுக்கும் நம்ம வந்து என்ன அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா டைமராக இருக்கும். அதனால தான் வந்து P4O6 அண்ட் P4O10 அப்படிங்கிற இந்த ஃபார்மில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ரைட், ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம், அதாவது ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம், அமைப்பு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஹெக்ஸகன் மாதிரி பாஸ்பரஸ் ஆக்சிஜன் இதை வந்து வரைஞ்சிக்கணும். ஸோ ஒரு பாஸ்பரஸ், அப்புறம் ஒரு ஆக்சிஜன், மறுபடியும் வந்து ஒரு பாஸ்பரஸ், அடுத்து வந்து ஒரு ஆக்சிஜன், இதே போல் இன்னொரு டைம். ஸோ இந்த பக்கமும் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிஜன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸகன் வரைஞ்சிக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், இப்போ அடுத்த பாஸ்பரஸ் இருக்குல்ல, இந்த மிட் பாஸ்பரஸ். ஸோ இதிலிருந்து ஒரு ஆக்சிஜன் நான் எல்லோ கலரில் போடுறேன். அடுத்தது வந்து மறுபடியும் இங்கே ஒரு பாஸ்பரஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுருங்க. அடுத்தது இப்போ இந்த 2 பாஸ்பரஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஹெக்ஸகனில் ஒயிட் கலர் பாஸ்பரஸ் அண்ட் இந்த எல்லோ கலர் பாஸ்பரஸ், இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஆக்சிஜன் இப்படி போட்டுருங்க. அதே மாதிரி ரைட் சைடில். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து P4O6. இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் 1, 2, 3, 4 பாஸ்பரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் P4O6ன்னும் போது 1, 2, 3 ஆக்சிஜன், 4, 5, 6 ஆக்சிஜன். ஸோ இவ்வளோ தான் வந்து P4O6.